ஆத்தோரமா இருந்த ஆப்பிள் மரத்துல ஒரு குரங்கு வாழ்ந்து வந்துச்சான். அந்த குரங்கு மரத்துல இருந்த ஆப்பிள டெய்லி சாப்பிட்டு வந்துச்சான். ஒரு நாள் மரத்துக்கு கீழே சோகமா பசியோட இருந்த முதலைய பார்த்து கவலைப்பட்டு அந்த முதலைக்கு ஒரு ஆப்பிள கொடுத்துச்சான். அந்த முதலையும் சந்தோஷமா ஆப்பிள வாங்கி சாப்பிட்டு போயிடுச்சான். இதே மாதிரி டெய்லியும் அந்த குரங்கு முதலைக்கு ஆப்பிள் கொடுத்ததுனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த குரங்கு முதலைக்கு ரெண்டு ஆப்பிளை கொடுத்துட்டு ஒரு ஆப்பிளை நீ சாப்பிட்டு இன்னொரு ஆப்பிளை உன் மனைவிக்கு கொடுன்னு சொல்லிச்சான். அதே மாதிரி அந்த முதலையும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு இன்னொரு ஆப்பிளை அதோட மனைவிக்கு போய் கொடுத்துச்சான். ஆனா அந்த முதலையோட மனைவி எனக்கு இந்த ஆப்பிள்லாம் வேணாம், அந்த குரங்கோட இதயம்தான் வேணும்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆண் முதல அந்த குரங்கு என் ஃப்ரெண்டு வேணாம்னு தயங்குச்சான். பரவாயில்ல எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்திச்சான். வேற வழி இல்லாம அந்த ஆண் முதலையும் அந்த குரங்கு கிட்ட போய் தந்திரமா என் மனைவி உன்னை விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுறான்னு சொல்லிச்சான். உடனே அந்த குரங்கும் சந்தோஷமா ஆண் முதலையோட முதுகுல ஏறி ஆத்துல போயிட்டு இருந்தாங்களாம். போற வழியில அந்த முதல்ல தெரியாம அந்த குரங்கு கிட்ட என் மனைவி உன்னை விருந்துக்கெல்லாம் கூப்பிடல, உன் இதயத்தை சாப்பிட தான் கூப்பிட்டுருக்கான்னு உளறிடுச்சான். இது கேட்ட அந்த குரங்கு தந்திரமா யோசிச்சு, அச்சுச்சோ இதை நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, என் இதயத்தை நான் மரத்திலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிச்சான். உடனே அந்த முதலையும் முட்டாள்தனமா அந்த குரங்க மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போகுமா. மரத்துக்கிட்ட போன உடனே அந்த குரங்கு தாவி மரத்துல ஏறிடுமா. ஏறிட்டு சொல்லுமா, அட முட்டாள் முதலையே, இதயத்தை யாராவது மரத்து மேல வச்சுப்பாங்களா? உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி உன் கூட வந்த என்னை இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஓடி போயிடுச்சான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நண்பர்களை நம்ம கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு உண்மையா இருக்கணும். ஓகேவா?